ஹாய் ஆல். ஸோ போன வீடியோவில் நம்ம எப்படி ஒரு லீடை அப்டேட் பண்ணுறது அண்ட் எப்படி அந்த லீடை டெலீட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம், ரைட்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அப்டேட்டுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம் அண்ட் டெலீட்டுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம். இப்போ நான் அப்டேட் கொடுத்தேன் அப்படின்னா அந்த லீடோட ப்ரைமரி கீ யூஆர்எல்லில் பாஸ் ஆகுது. அங்கே போயிட்டு நமக்கு இந்த லீட் ஆல்ரெடி ப்ரீ பாப்புலேட் ஆகுது. இங்கேருந்து நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் நம்ம அப்டேட் பண்ணும்போது இங்கே நமக்கு டேட்டா பேஸில் அப்டேட் ஆகுது. எனக்கு ஒரு லீடு வேண்டாம் அப்படின்னா நான் இங்கே போய் டெலீட் பண்ணணும் அப்படின்னா நான் ஈஸியாக டெலீட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ இதில் ஒரே ஒரு சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒருவேளை நான் நாளைக்கு போய் இந்த யூஆர்எல்லை சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு இங்கே கிரியேட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இங்கே போயிட்டு இப்போ நான் கிரியேட் அப்படின்னு கொடுத்தா எனக்கு கிரியேட் அப்படின்ற யூஆர்எல் வருது. நான் இங்கே பேக் போயிட்டு இந்த கிரியேட் அப்படிங்கிறத நான் போயிட்டு கிரியேட் லீட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னு வைங்க. இப்போ இங்கே போயிட்டு நீங்கள் கிரியேட்டுன்னு கொடுத்தா 404 ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் அப்படின்னு வரும், ரைட்? ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி யூஆர்எல்ஸ் நம்ம நார்மலாக சேஞ்ச் பண்ண தான் செய்வோம். ஏதாவது ஒரு சேம் யூஆர்எல்லில் ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் வருது அப்படின்னா ஒரு இதுக்கு ஒரு யூஆர்எலும் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு வேறு யூஆர்எலும் கொடுக்க தான் செய்வோம். அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேம் ஸ்பேஸ் அண்ட் நேம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இங்கே DJCRM உடைய url.py நான் மற்ற எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த DJCRM url.py பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம நேம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்கோம், ரைட்? ஸோ இந்த நேம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் லீடோட யூஆர்எலை பாயிண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, இப்போது இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த யூஆர்எல் ஒன்றுக்கும் நம்மளால் நேம் கொடுக்க முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பார்த்தீங்களா, பாத் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த லீட் லிஸ்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணும், நமக்கு /leads அப்படின்னு சொல்லிட்டு எம்டியாக கொடுத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுது, ரைட்? ஸோ இதுக்கு நம்ம ஒரு நேம் கொடுக்கலாம். கமா நேம் ஈக்குவல் டு லீட் லிஸ்ட். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த தடவை நம்ம இங்கே டெம்ப்ளேட்டில் நம்ம இந்த யூஆர்எல்லை கால் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி ஹார்ட் கோட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கீலாம் வருது. இந்த ப்ரைமரி கீலாம் நீங்கள் ஹார்ட் கோட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இப்போது இதை நான் அப்படியே காப்பி பண்ணி எல்லாத்துக்கும் ரெப்ளிகேட் பண்ணுறேன். ரெப்ளிகேட் பண்ணிவிட்டு நம்ம இதை எப்படி நம்மளுடைய டெம்ப்ளேட்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, லீட் நேம்கள் லீட் லிஸ்ட்டுக்கு பதிலாக லீட் டீட்டெயில், அடுத்தது லீட் அப்டேட், அடுத்தது லீட் டெலீட், ஓகே. ஸோ ஜஸ்ட் அது ஒரு காமன் நேமிங் கல்ச்சராக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் எல்லாத்தையுமே ஒரே மாதிரி கொடுக்குறேன். ஓகே, லீட் கிரியேட். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நமக்கு இங்கே ஒரு நேம் ஸ்பேஸ் இருக்குது, லீட்ஸ் அப்படின்ற நேம் ஸ்பேஸ் இருக்குது. இது என்ன பண்ணுது, இந்த லீட்ஸில் கூட urls.py கால் பண்ணுது. ஓகே, இங்கே ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒரு நேம் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய டெம்ப்ளேட்டில் போய்ட்டு ஸோ இப்போ இந்த லீட் லிஸ்ட்டுக்கு போகிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கக்கூடியது ஒரு லீடு க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த லீட்ஸ் /create அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா, கேர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே % சிம்பிள், ஓகே, அண்ட் இதுக்குள்ளே ஒரு ஸ்பெஷல் வேர்ட் URL ஃபார், ஓகே, URL அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம எந்த யூஆர்எல்ல கால் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கால் பண்ணக்கூடியது இந்த நேம் ஸ்பேஸ், ரைட்? இங்கே இருக்கக்கூடிய நம்ம ப்ராஜெக்டோடைய நேம் ஸ்பேஸ். இங்கே என்ன பண்ணியிருக்கோம், லீட்ஸ் அப்படின்னு நேம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லீட்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதில் இருந்து நம்ம எந்த யூஆர்எல்ல கால் பண்ண போகிறோம், இது க்ரியேட்டுக்குள்ளது. ஸோ நம்ம இங்கே லீட் க்ரியேட் அப்படிங்கக்கூடிய இதை கால் பண்ண போகிறோம். ஓகே, லீட் க்ரியேட். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இங்கே ரீலோட் பண்ணுறேன். ஓகே, சின்டாக்ஸ் எரர், URL லீட்ஸ் அண்ட் லீட் க்ரியேட் கொடுத்தா இப்போது நமக்கு இந்த யூஆர்எல் நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி ஃபங்க்ஷன் ஆச்சோ அதே மாதிரி தான் இருக்காது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம யூஆர்எலுக்கு அடுத்து ஸ்பேஸ் கொடுக்காம இருந்தோம். ஸோ அதனால தான் அங்கே இஷ்யூ ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இப்போ பேக் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய லிஸ்ட்டு வருது. இங்கே போய் க்ரியேட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய லீட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் வருது, ரைட்?
ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நேம் கொடுத்து ஒரு யூஆரில் கால் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கால் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒருவேளை இன்கேஸ் நீங்கள் போயிட்டு இங்கே இந்த யூஆரில் சேஞ்ச் பண்ணால் கூட ஓகே உங்களுடைய லிங்க் வந்து பிரேக் ஆகாது. ஜஸ்ட் வந்து இந்த நேமை கால் பண்ணி வர்றதுனால இந்த லிங்க் வந்து பிரேக் ஆகாது. அண்ட் நமக்கும் தெரியும் இந்த யூஆர்எல் வந்து என்ன பண்ணுது அப்படிங்கிறது. ஓகே ஸோ இதை வாசிச்சோடனே தெரியும் லீட் கிரியேட். ஸோ இது வந்து நம்ம கிரியேட்டுக்குரிய யூஆர்எல் லிங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். ஓகே அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லீடுடைய டீட்டெயில்டு வியூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் leads/lead pk அப்படின்னு கொடுத்துக்கோம். ஸோ இது வந்து நம்ம இங்கே வந்து இந்த லீடை கிளிக் பண்ண அப்படின்னா அதோட டீட்டெயில்டு வியூ கொடுக்கறதுக்காக. ஓகே ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே மாதிரி நம்ம வந்து மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ நான் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே பர்சன்டேஜ் சிம்பிள் கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே யூஆர்எல் ஓகே இங்கே வந்து நம்ம லீட்ஸ் இதுக்குள்ளே வந்து நம்ம கொடுக்க வேண்டிய அந்த லீடு வந்து லீட் டீட்டெயில் ரைட் லீட் டீட்டெயில். ஸோ ஹைஃபன் இப்போது இங்கே நம்ம இன்னொன்று பாஸ் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லீட் டீட்டெயிலுக்கு வந்து ஒரு ப்ரைமரி கீ வேணும் கரெக்டாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வியூ கொடுக்குறதுக்கு நம்ம ஒரு ப்ரைமரி கீயை இன்டீஜர் வேல்யூவாக இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை எப்படி பாஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே முடிச்சுட்டு இந்த லீட் டீட்டெயில் அப்படின்றதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பேஸ் விட்டு நம்ம எந்த வேல்யூ பேராமீட்டரை பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ லீட் டாட் ப்ரைமரி கீ ஓகே இப்படி கொடுத்துட்டா இந்த யூஆர்எல் இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே ஸோ இப்போ நான் இங்கே போயிட்டு பேக் கொடுக்குறேன். இந்த பர்டிகுலர் லீடை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா இது வந்து இந்த ஸோ இந்த யூஆர்எல்ல இப்போ வந்து இந்த ப்ரைமரிக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் ஆகி வருது. ஓகே ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும் யூஆர்எல்ல அப்படின்னா நேம் ஸ்பேஸ் கன்வென்ஷனில் இப்படி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு எந்த நேம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் யூஆர்எல்லுடைய அந்த நேம் அது போக அந்த ப்ரைமரி கீ. ஓகே ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லீட் அப்டேட்டுக்கும் லீட் டெலீட்டுக்கும் கூட எழுதலாம். ஸோ காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கும் அதே மெத்தட் தான் ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லீடை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு ப்ரைமரி கீ பாஸ் பண்ணுறோம் /update. ஓகே ஸோ இதை அப்படியே நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே ஸோ கோட்ஸ் பார்த்துக்கணும். ஸோ இங்கே சிங்கிள் கோட்ஸ் இருக்குது. நம்ம இதை வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துக்கலாம். ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த யூஆர்எலுக்கு நம்ம வந்து ஒரு ப்ரைமரி கீயை பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது நான் கிளிக் பண்ணும்போது அப்டேட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள் அந்த ப்ரைமரி கீயோட அப்டேட் அப்படிங்கிற அந்த யூஆர்எல் கம்ப்ளீட்டாக பாஸ் ஆகி வருது. ஓகே ஸோ இதே மாதிரி நம்ம வந்து டெலீட்டுக்கும் பண்ணலாம். ஸோ நான் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே டெலீட் ஆக்ஷனுக்கும் இதை அப்படியே கொடுக்குறேன். ஓகே ஸோ லீட் டாட் டெலீட் இதை நான் அப்படியே பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இங்கே லீட் அப்டேட்டுக்கு பதிலாக லீட் டெலீட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இங்கே போய்ட்டு இப்போ நான் ஒரு லீடை டெலீட் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள் அதே மாதிரி நமக்கு வந்து லீட் டெலீட் ஆகுது. ஓகே ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதோட யூஆர்எல்ஸ் எல்லாம் நம்ம எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இதோட நேம் ஸ்பேஸை வச்சு கால் பண்ணுறதுனால நமக்கு யூஆர்எல் சேஞ்ச் ஆகும்போது பேஜ் பிரேக் ஆகக்கூடிய ஆப்ஷன் இல்லை. ஓகே அண்ட் நம்ம இப்போ வந்து அடுத்த பேஜுக்கு போனோம் அப்படின்னா இப்போ லீட் லிஸ்ட் முடிச்சிட்டோம். அடுத்து லீட் டீட்டெயில் போகிறோம். இந்த லீட் டீட்டெயிலில் நமக்கு வந்து /leads அப்படின்னு இருக்குது. இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் இங்கே போயிட்டு லீட் லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து கால் பண்ணலாம் ரைட். லீட் டீட்டெயிலில் போயிட்டு லீட் லிஸ்ட் போயிட்டு இந்த /leads எடுத்துகிட்டு percentage URL single quotes leads lead list ஓகே ஸ்பேஸ் இப்போ கொடுத்தோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் ரீலோட் பண்ணால் அதே மாதிரி ஒர்க் ஆகுது. ஓகே ஸோ இந்த பேஜில் வேறு எந்த ஹெச்எஃப்பும் இல்லை. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணலாம் லீட் லிஸ்ட் முடிச்சுட்டு லீட் அப்டேட். ஸோ இங்கேயுமே வந்து அதே தான். ஸோ இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு percentage symbol URL leads lead list ஓகே சேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்
இதை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே அப்டேட் அப்படின்னா கொடுத்தோம் அப்படின்னா பேக் அடிக்கும்போது நமக்கு கரெக்டாக வருது. அண்ட் லீட் க்ரியேட், நம்ம இப்போது லீட் க்ரியேட்லேயும் ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இங்கே போயிட்டு பேக் அடிக்கும்போது என்ன பண்ணலாம், அது யூஆர்எல் கொடுக்கலாம். percentage symbol URL leads lead create. Okay, so lead list பேக்கில் தான் நான் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ போயிட்டு நான் வந்து இங்கே க்ரியேட் கொடுக்குறேன். பேக் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு லீட் லிஸ்ட் இல்லை. ஓகே, சேவ் பண்ணிக்கலாம். leads %70 HTTPS. பேக் கொடுக்குறோம். பேக் கொடுத்தோம் அப்படின்னா ஏன் யூஆர்எல் பிரேக் ஆகுது, லீட் க்ரியேட் போயிட்டு இதை அப்படியே நான் பேஸ்ட் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு பேக் கொடுத்தோம் அப்படின்னா க்ரியேட் கொடுக்குறோம். பேக் கொடுத்தோம் அப்படின்னா இது ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு யூஆர்எல்லை அதோடைய நேம் வச்சு கால் பண்ண முடியும். ஜஸ்ட் நம்ம வந்து அதை வந்து நம்ம அதோட ஹார்ட் கோடட் யூஆர்எல்லாக இல்லாமல் அதோட நேம் வச்சு கால் பண்ணலாம். ஸோ இதில் இன்னொன்று இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும், எல்லாமே ஆல்மோஸ்ட் நிறைய கோட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாய்லர் பிளேட், இந்த ஹெட்டு ஃபுல்லாக ரிப்பீட் ஆகிருக்கும். அண்ட் இந்த பாடி டேகு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டட் கோட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே இடத்துல வச்சுட்டு அங்கேருந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா நமக்கு வந்து லெட்டஸ் சே ஒரு 100 பேஜஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணாலே போதும், எல்லா பேஜ்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஸோ இதைத்தான் வந்து எக்ஸ்டெண்டிங் த டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டெம்ப்ளேட் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ டெம்ப்ளேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ஈஸி தான். ஸோ நான் இப்போ இது எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிக்கிறேன். இங்கே நம்மளோட பேஸ் டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே போயிட்டு நான் ஒரு புது ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, base.html அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, என்ன நேம் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே வந்து base.html அப்படின்னு கொடுத்துருக்கேன். நம்மளோட டெம்ப்ளேட்டில் போயிட்டு end block. ஓகே, end block content. ஓகே, இந்த கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டென்ட் வைக்கிறதுக்கு ஒரு பிளாக் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்து இதை வந்து க்ளோஸும் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கே டைட்டில் இருந்தது அப்படின்னா நம்ம டைட்டிலையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டைட்டில் இல்லை, ஸோ இங்கே டைட்டில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா டைட்டிலுக்கும் ஒரு பிளாக் வச்சுக்கலாம். ஓகே, percentage பிளாக் டைட்டில். ஓகே, அதே மாதிரி நம்ம வந்து டைட்டில் பிளாக்கை க்ளோஸும் பண்ணிக்கலாம். percentage end block டைட்டில். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லீட் லிஸ்ட்டில் போயிட்டு நமக்கு தேவையில்லாத எல்லாத்தையும் டெலீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த பாடி இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ்டென்ஸ். ஓகே, ஸோ இது எங்கேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகுது, நம்மளுடைய இந்த பேஸ் டெம்ப்ளேட்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகுது. கரெக்டாக? ஸோ இங்கே இருக்குது நம்மளுடைய பேஸ் டெம்ப்ளேட் base.html. ஓகே, base.html அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபைல் வந்து இந்த base.html வந்து நமக்கு தேவையானதை இன்ஹெரிட் பண்ணும். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து எங்கே வரப்போகுது, நம்மளுடைய பாடி டேக் அந்த பிளாக்குள்ளே வரப்போகுது. ரைட்? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். percentage block content. ஓகே, கீழே வந்து கடைசியில் end block. ஓகே, கண்டென்ட்டை வந்து நம்ம க்ளோஸும் பண்ணுறோம். ஸோ இப்போ போயிட்டு இது நம்ம எதில் பண்ணியிருக்கோம், பேஜ் லிஸ்ட். ரைட்? இங்கே போயிட்டு நான் இப்போ வந்து லீட் லிஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எந்த சேஞ்சும் இல்லை. நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது, இந்த காமனாக இருக்கக்கூடிய கோடெல்லாம் இந்த base.html வந்து இன்ஹெரிட் ஆகுது. ஓகே, நமக்கு டைனமிக்காக இந்த பேஜுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு இருக்கக்கூடிய கோடெல்லாம் நமக்கு இந்த லீட் லிஸ்ட் 2.html வந்து வருது. ஓகே, ஸோ இப்போ இதே இதை வந்து நம்ம லீட் க்ரியேட்டுக்கும் பண்ணலாமே. ஸோ இங்கே போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய காமனாக உள்ளது எல்லாத்தையும் நான் எடுக்கிறேன். லீட் க்ரியேட் போகிறேன்.
இதை ஃபுல்லாக நான் எடுத்துட்றேன். ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கோம், ஸ்கிரிப்டையும் நான் எடுத்துட்றேன். ஓகே, இங்கே போயிட்டு இதை ஃபுல்லாக எடுத்துட்றேன். ஏன்னா இதெல்லாம் நமக்கு காமனாக வச்சுருக்கோம், ரைட். அண்ட் எக்ஸ்டென்ஸ் base.html அப்படின்னு நான் கொடுத்துட்டு இதை வந்து நம்ம வந்து ஒரு கண்டென்ட்டுக்குள்ளே கொடுக்கலாம். ஓகே, பர்சன்டேஜ் blog content. ஓகே, அண்ட் இது வந்து end block. ஓகே, end block அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ இப்போ இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு க்ரியேட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா பாருங்கள் நமக்கு தேவையான எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா நம்மளுடைய டெம்ப்ளேட்குள்ளே போய் பார்க்கும்போது கோடு கன்சைஸ் ஆகும். ஓகே, இதுதான் நமக்கு ஆக்சுவலாக ஆக்டிவ் கோடு, நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பண்ணுறதுனால கோடு வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து எனக்கு இப்போ இந்த இடத்துல வந்து என்ன வேணும், இப்போ வந்து எனக்கு இந்த டைட்டில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் போயிட்டு base.html சேஞ்ச் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு ஐபி அட்ரஸ் வருது, ரைட். ஸோ இங்கே போயிட்டு நான் என்னோடய base.html இந்த டைட்டிலுக்கு பதிலாக இங்கே பிளாக் டைட்டில் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதுக்கு பதிலாக நான் வந்து இதை இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு டைட்டில் கொடுத்துட்டேன்னா த்ரூஅவுட் த வெப்சைட் இது வந்து எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் CRM அப்படின்னு நான் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், இது வந்து எங்கே போனாலும் நம்ம இப்போ 2 பேஜில் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம், 2 பேஜ்லையுமே இது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் இப்போ நான் இதை டீட்டெயில் வியூ போனேன் அப்படின்னா அங்கே எனக்கு நம்ம வந்து இன்னும் இதை இன்ஹெரிட் பண்ணல, அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி இதை வந்து ஈஸியாக நம்ம வந்து மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம், க்ரியேட் பண்ணுறதுக்கும் டீட்டெயில் வியூக்கும் நம்ம வந்து இதேமாதிரி பண்ணிடலாம். ஸோ பாடி டேக் ஃபுல்லாக எடுத்துடுறேன், ஸோ இது தேவையில்லை. அண்ட் ஸ்கிரிப்ட் டேக்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து எக்ஸ்டென்ஸ் கொடுத்துடலாம். எக்ஸ்டென்ஸ் ஓகே, base.html. அண்ட் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பர்சன்டேஜ் சிம்பிள் content block content. ஓகே, கீழே வந்து end block கொடுத்துக்கலாம். end block content. ஓகே, சேவ் பண்ணுறோம். இங்கே போய்ட்டு நம்ம டீட்டெயில்டு வியூ போனோம் அப்படின்னா நமக்கு அதே ஆக்ஷன் வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், லீடு அப்டேட்டுக்கும் நம்ம இதை கொடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் இதை delete பண்ணலாம், ஸ்கிரிப்ட் டேக் வேண்டாம், ஆல்ரெடி நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். சேவ் பண்ணிவிட்டு எக்ஸ்டென்ஸ் base.html அண்ட் வந்து பர்சன்டேஜ் சிம்பிள் block content. ஓகே, இங்கே வந்து நம்ம end block கொடுத்துக்கலாம். பர்சன்டேஜ் end block content. ஓகே, சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து இப்போ லீட் அப்டேட் வியூ. ஸோ இங்கே போயிட்டு நான் அப்டேட் அப்படின்னு கொடுத்தா கூட நமக்கு அதே ஆக்ஷன்ஸ் வரும். ஓகே, ஸோ இப்போது இன்கேஸ் நாளைக்கு வந்து நான் வந்து இந்த பேஸ் டெம்ப்ளேட்டில் இன்னொரு டெம்ப்ளேட்டை இன்ஹெரிட் பண்ணும் அப்படின்னு நினச்சா கூட இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா டெம்ப்ளேட்ஸில் போய்ட்டு ஒரு நியூ ஃபைல் நம்ம என்ன பண்ணலாம், scripts.html அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு இதை நம்ம பேஸ் டெம்ப்ளேட்டில் கால் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், பாடி டேக்குள்ளே include percentage include அப்படின்னு நான் கொடுத்துட்டு scripts.html அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ நம்மளுடைய பேஸ் டெம்ப்ளேட்டில் இந்த script.html இன்க்ளூட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு தேவையான ஃபைல்ஸை வந்து பேஸ் டேக்லேயே நம்ம வந்து இன்க்ளூட் அப்படின்ற கீவேர்டு வழியாக இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இன்க்ளூட் பண்ணும்போது இந்த ஃபைல்ஸும் நமக்கு என்ன பண்ணுவோம், த்ரூஅவுட் த அப்ளிகேஷன் எல்லா பேஜஸ்க்கும் இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நமக்கு இப்போ வந்து இதில் வந்து டைட்டில் வைக்கிறதுக்கும் நம்ம ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே போய்ட்டு நம்மளுடைய டெம்ப்ளேட்ஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்குமே வந்து டைட்டில் வைக்கிறதுக்கும் ஆப்ஷன் இருக்கும்.
ஸோ பேஸ்ட் டாட் HTML இங்கே டைட்டில் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஓகே, பிளாக் டைட்டில். ஸோ ஒவ்வொரு பேஜுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இண்டிவிஜுவல் டைட்டிலும் வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன்டேஜ் பிளாக் டைட்டில் அண்ட் இதே எண்ட் பிளாக்கும் கொடுத்துக்கலாம். ஓகே, பர்சன்டேஜ் எண்ட் பிளாக் டைட்டில். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு இடையில் நம்ம என்ன டைட்டில் கொடுத்தாலும் அது வந்து உங்களுக்கு பேஜ் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது வந்து லீட் டீட்டெயில், ரைட்? ஸோ நான் இங்கே என்ன கொடுக்குறேன், லீட் டீட்டெயில் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த டீட்டெயில் போனோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் லீட் டீட்டெயில் அப்படின்னு வருது. அண்ட் இதை மாதிரி வந்து லீட் லிஸ்ட்டில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், கண்டென்ட்டுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து நான் வந்து லீட் லிஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ பேக் போனோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் லீட் லிஸ்ட். அண்ட் நம்ம என்ன பண்ணலாம், லீட் அப்டேட்டுக்கும் கொடுத்துக்கலாம். ஓகே, லீட் அப்டேட் சேவ் பண்ணிட்டு ரீலோட் பண்ணலாம். இங்கே போய் அப்டேட் நான் கொடுத்தேன் அப்படின்னா லீட் அப்டேட் அப்படின்னு வருது. அது மாதிரி வந்து லீட் கிரியேட், கிரியேட் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேக் போய்ட்டு கிரியேட் கொடுக்கும்போது அது வந்து உங்களுக்கு லீட் கிரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரிப்பீட்டட் கோட்ஸ் எல்லாம் ஒரே டெம்ப்ளேட்டில் வச்சுட்டு அந்த டெம்ப்ளேட்டை நமக்கு தேவையான இன்ஹெரிட் பண்ணுறதுனால த்ரூ அவுட் த சைட் நமக்கு வந்து ஒரு யூனிஃபார்மிட்டி கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கே நம்ம பேஸ் டெம்ப்ளேட்டில் வந்து இங்கே வந்து ஒரு பெட்டரான ஒரு நேவிகேஷனல் பார் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா நம்ம பேஸ் டெம்ப்ளேட்டில் சேஞ்சஸ் பண்ணால் போதும். த்ரூ அவுட் த அப்ளிகேஷன் எல்லா டெம்ப்ளேட்ஸும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு 100 பேஜஸ் இருக்குன்னா ஒவ்வொரு பேஜுமாக போய் நீங்கள் இதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படி வந்து இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு பியூட்டிஃபுல்லாக CSS எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.